நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட் டிசைனிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கான ஒரு டிசைனிங் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படின்னா ஒரு புக் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, இதை எப்படி நம்ம டிசைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் 7 ஃபோட்டோஷாப் 7.0 கூட இதே டிசைனிங்கை நம்ம பண்ணலாம், இதே மெத்தடில். சரிங்களா? அதாவது இப்போ பழைய ஃபோட்டோஷாப்புக்கு புது ஃபோட்டோஷாப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாட்டும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பழைய 7.0ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2023 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லை ஐடி கார்டோ ஏதோ டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், 7.0 என்ன பண்ணுறீங்களோ அதையே இதே ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சிசியில் அதாவது டிசைனிங் வந்து நாம் எப்படி பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பை வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? சிசி இருந்தால் தான் இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும், சிசி இருந்தால் தான் இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும், இந்த மாதிரி டிசைனிங் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கு இல்லை. சிசி இல்லாமல் வரும். அதாவது சிசியில் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதை கண்டிப்பாக நம்ம 7ல் பண்ண முடியாது. ஆனால் நாம் இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண டிசைனிங்கை 7.0 வேறு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிசைனிங் பண்ண முடியும். சரிங்களா? எல்லோரும் நினைக்கிறது ஃபோட்டோஷாப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நாம் எப்படி க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம டிசைனிங் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லெட்டர் பேடோட டிசைனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஸ். சரிங்களா? டாக்குமெண்ட்டோட சைஸ் என்னன்னா A4. நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் A4 சைஸ் நாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் இப்போ CS3 யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தனியாக இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை 7.0லையும் பார்த்தீங்கன்னா இந்த Ctrl N கொடுத்துட்டு கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த A4 சைஸில் தான் எனக்கு வேணும். சரிங்களா? A4ல் வச்சு டபுள் கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு டிசைனாக கிரியேட் ஆகிடும், இதில் வச்சு கிரியேட் கொடுத்தாலும் வந்துடும். இப்போ இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு தேவையான நியூ டாக்குமெண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. சரி, இந்த டிசைனில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே ஒரு ஃபில் கலர் எல்லோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பார்டர் ப்ளூ, கீழே ஒரு பார்டர் ப்ளூ, சென்டரில் ஒரு லோகோ, இந்த இடத்துல லைட்டாக நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுருக்கோம், இந்த பக்கம் ஒரு லோகோ வச்சுருக்கோம், அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த எல்லோ கலர் ஃபில் கலர் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஆல்ட் டெலீட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணணும். நியூ லேயரை கிரியேட் பண்ணலாம், பேக்ரவுண்டில் எல்லாம் ஃபில் ஆகிடும். நியூ லேயரை கிரியேட் பண்ணிட்டு ஆல்ட் டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இல்லை எனக்கு ஷார்ட்கட் தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பக்கெட் டூல் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். டன். சரிங்களா? இப்போது எல்லோ கலர் நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லோகோவை என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இந்த லோகோவை அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் இந்த டாக்குமெண்ட் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ லோகோவோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான அளவுக்கு இதில் ரெடி பண்ணுறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா? இந்த பார்டர் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எதுக்காக நியூ லேயர் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நியூ லேயர் போட்டால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லேயரை ஃபில் பண்ணிங்கன்னா அதை உங்களால் சரி பண்ண முடியாது. இப்போ இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன். இப்போ இந்த லோகோ நான் வந்து இங்கே வச்சுட்டேன். எனக்கு தேவையான ஒரு லோகோ ப்ளூ கலரில் ஒரு பார்டர் போடணும். சரிங்களா? பார்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லோகோவில் இருக்க ஒரு ப்ளூ எடுக்க போகிறேன். இப்போது இந்த கலர் இந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோகோவில் ஏதாட்டும் ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டார்க்காக இருக்க ப்ளூ நம்ம வச்சுக்கலாம், அப்படின்னா லைட் ப்ளூ வச்சுக்கலாம். இந்த ப்ளூ எந்த ப்ளூனாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ளூ தேவைப்படுதோ அந்த ப்ளூ. எனக்கு இந்த ப்ளூ ஓகே. சரி, இது எப்படி நம்ம இந்த பார்டர் போடுறதுன்னா அதே சேம் மெத்தட். என்ன பண்ண போகிறோம், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுக்கிறோம். இங்கே நியூ லேயரை திரும்ப கிரியேட் பண்ணுறோம். பார்டரை இங்கே ட்ராக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்துட்டோம்னா அந்த பார்டர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு அழகாக தேவையான பார்டர் வந்துடுச்சு. ஸோ சேம் பார்டர் கீழே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், Ctrl J கொடுத்துட்டு இதை வந்து டக்குன்னு குயிக்காக அந்த மாதிரி கீழே வரணும்னு வச்சுங்களேன், Ctrl J தான் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இதை மூவ் டூல் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இது எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் வரும். சரிங்களா? Ctrl A கொடுத்துட்டிங்கன்னா மூவ் டூல் இருக்கும்போது மேலே அலைன்மெண்ட் காட்டும். இதில் இந்த பாட்டம் அலைன்மெண்ட்டை ஒரு டச் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பார்டர் வந்து நின்றுடும். சரிங்களா? இது போக உங்களுக்கு இந்த பார்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக போதும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த லோகோவை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன்.
லோகோ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் சென்டராக வச்சு என்ன பண்ணுறேன், நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இதோட ஒப்பாசிட்டி என்ன பண்ணலாம், ஒரு 15 வச்சுக்கலாம். சரிங்களா, இது எனக்கு ஓகே. இப்போ எனக்கு லோகோ செட் பண்ணியாச்சு. டைப்பிங் மட்டும்தான் வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரு, லோகோ டார்க் கலரு. எனக்கு வந்து லோகோ நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் டிசைனிங் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொடுத்து ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துருப்பேன். இதை நம்ம கொடுத்தா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன், லோகோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், லோகோவுக்கு கீழே ஒரு நியூ லேயரை வந்து க்ரியேட் பண்ணலாம். லோகோவுக்கு பின்னாடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மேலே இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது கூட பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூலோட சைஸை வந்து சின்னது பண்ணுறேன். சரிங்களா, இப்போ ப்ரஷ் வந்து எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கா. இதை என்ன பண்ணுறேன், அவுட்டரில் வச்சுட்டு ஒரே கிளிக்கு. இந்த லோகோவுக்கு கரெக்டாக அவுட்ரு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஒரு டச் பண்ணுறேன். காரணம் என்ன, கலர் வேறு மாதிரி வருது. என்னென்னா இங்கே ஒயிட் கலரில், இங்கே ஒயிட் கலரை மாற்றிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். லைட்டாக அப்படியே ஒரு பெயிண்ட். இப்போ இந்த லேயரை ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு லோகோ இருக்குது பார்த்திங்களா, லோகோவுக்கு பின்னாடி ஒரு ஒயிட்டாக தெரியுதுங்களா, இவ்வளோ தான். இது போக லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு லோகோவுக்கு இன்னொரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறேன். இது என்னென்னா லோகோவுக்கு ஒரு சின்ன ட்ராப் ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் செட்டிங் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வாங்க. சரிங்களா, ப்ரஷ் செட்டிங்க்கு வாங்க. ஃபோட்டோஷாப் 7.0 CS3லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரஷ்ஷோட செட்டிங்க்கு வந்துடுங்க. இந்த மாதிரி இதில் ப்ரஷ் டிப்ஸ் அண்ட் ஷேப்பு அப்படின்னு இருக்கும். இதே ஆப்ஷன், சேம் ஆப்ஷன் தான் உங்கள் 7.0 CS3 CS6ல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரவுண்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை என்ன பண்ணுறேன், ஒரு 15 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய சர்க்கிளை வந்து இந்த நீள்வட்ட ஷேப்பில் மாற்றி கொடுக்கும். சரிங்களா, இப்போது டிராப்ஷோட என்ன கலர்னால் டார்க் கலர் வேணும். இந்த இடத்துல பிளாக் கலர் வச்சுட்டு ஒரு கிளிக். இப்போ நம்மளுக்கு டிராப் ஷேடோ வந்து கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா. அதை வந்து ஒப்பாசிட்டியை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லோகோவுக்கு பின்னாடி கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். டன். இப்போ நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். எப்போதுமே ஒர்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் லெட்டர் அப்படின்னுங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டு, தமிழ் டைப்பிங் டெக்ஸ்ட்டை நான் வந்து எடுக்கிறேன். டெக்ஸ்ட்டு டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக்கு. இதில் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான என்ன ஃபாண்ட் வச்சுருக்கேன், SR ஃபாண்ட் வச்சுருக்கேன். சரிங்களா, நான் யூஸ் பண்ணுறது அழகி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன் டைப்பிங்க்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது 2023 ஃபோட்டோஷாப். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தோழன் ஆயில் மில். தோழன் ஆயில் மில். சரிங்களா, அந்த கம்பெனியோட நேமை வந்து டைப் அடிச்சிட்டேன். நேம் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், லெவல் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மேலே பண்ணி தள்ளிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டோம்னா நல்லது. இதுக்கு என்ன கலர் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் இதே கலர் என்ன பண்ண போகிறேன்னா லோகோலேருந்தே இந்த கலரை வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போது லோகோ இருக்குது பார்த்திங்களா, லோகோலேருந்தே இந்த கலரை பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். லோகோவில் எந்த கலர் இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் இருக்குது. எனக்கு இந்த டீப்பாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் கலர் ஓவர்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, கலர் ஓவர்லி. இதை எடுத்துகிட்டு இந்த கலரை டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன், நீங்கள் சிசி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இதை வந்து நோட் பண்ணுங்கள். இந்த கலரை டச் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த கலரும் வேலை செய்யாது. காரணம் என்னென்னா மேலே கரண்ட் லேயர் அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணி ஆல் லேயர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா க்ரீன் டச் பண்ணால் க்ரீனு, ப்ளூ டச் பண்ணால் ப்ளூ, எல்லோன்னா எல்லோ, ஒயிட்னா ஒயிட், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மாறும். இப்போ இதில் நான் வந்து டார்க்காக இருக்கக்கூடிய இந்த ஆரேஞ்ச் கலரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஒரு ஒயிட் ஸ்ட்ரோக் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் திரும்பவும் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வச்சு நீங்கள் 2 கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ணும், லேயர் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். 10 பிக்சல் எனக்கு ஓகே. தென் இது வந்து எனக்கு ஓகே. இதை நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய அட்ரஸை டைப் அடிக்கிறோம். இதே லேயரை டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா இந்த லேயருக்கு வச்சுருக்கக்கூடிய கலர் என்ன, ஸ்ட்ரோக் என்னவோ அது அப்படியே வரும். திரும்ப நியூ லேயர் போட்டிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கலரை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதனால் இதை என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் ஃபாண்ட் இருந்தால் போதும். SRல ஒரு 2ஆம் நம்பர் ஃபாண்ட் இருந்தால் போதும். அது போக சைஸ் இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையில்லை. அட்ரஸுங்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், அட்ரஸ் அடிக்கிறேன்.
காமராஜர் சாலை கீழப்பாவூர், அதோட பின்கோடு வச்சுருக்கேன். சரிங்களா, இதுதான் அதோடைய அட்ரஸ்ஸு. இப்போ அட்ரஸ் வந்து டைப் அடிச்சிட்டேன். அது போக பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர், சரி. இப்போ டைப்பிங் வந்து முடிஞ்சிச்சு எனக்கு வேலை. சரிங்களா, டைப்பிங் வேலை முடிஞ்சிட்டு, பட் இதை எப்படி நம்ம வந்து இந்த அலைன்மெண்ட்டை நம்ம கொண்டு வரது அப்படின்னு பாருங்களேன். இதுவும் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்க மெத்தட் என்னென்னு சொல்லி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, 3ஐயும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் பாருங்களேன், மூவ் இருக்கும்போது இந்த சென்டர் அலைன்மெண்ட்டை வந்து கொடுங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், ஹரிசாண்டல் சென்டர். டச் பண்ணையும் இதுக்கு சென்றால் இதுக்கு சென்றால் இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது எந்த டெக்ஸ்ட்டு ஃபுல் லென்த் இருக்கோ அதுக்கு சென்றால் சின்னதாக இருக்க டெக்ஸ்ட் வரும். இந்த லென்த்து இதுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசு, இது வந்து சின்னதாக, இது வந்து என்ன பண்ணும், இதுக்கு சென்றாக வரும். அப்படி பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா விரிகோணத்தில் விரிஞ்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு விழும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப், இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு என்ன பண்ணும், அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துடுச்சு. அது போக இந்த கேப் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், தூக்கி வச்சுக்கிடுங்க. இப்போ எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. கீழே என்ன பண்ணணும், டேட் வைக்கணும். இன்னொன்று இதில் வந்து இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து 10 பிக்சல் வச்சுருந்தேன், இதுக்கும் அதே 10 பிக்சல் தான் இருக்குது. ஆனால் எனக்கு அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு 5 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட் இதுக்கும். இந்த அவுட்டரில் உங்களுக்கு இது காட்டல்னு வச்சுங்களேன், இதுவும் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்க ஆப்ஷன் தான். சைடில் இந்த மாதிரி எஃப்எக்ஸ்னு போட்டு ஆரோ மார்க் இருக்கும். ஆரோ மார்க்கை டச் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், தேவையான வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இதில் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணால் நீங்கள் குழம்பவே வேண்டாம். சரிங்களா, ஓகே. இப்போ எனக்கு டேட் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா டைப் அடிக்கணும். இதை என்ன பண்ணுறேன், தேதி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு லைன் அண்டர்லைன் மாதிரி போடுறதுக்கு டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி டாட் நம்மளுக்கு வந்து வச்சுக்கும். சரிங்களா, இது எனக்கு ஓகே. இப்போ எனக்கு தேவையான அந்த லெட்டர் பேடோட டிசைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணியாச்சு. இதே போல் உங்களுக்கு லோகோ, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களோட லோகோ வச்சுருப்பீங்க, ஸ்டுடியோ லோகோ. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் டிசைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லோகோவை இதே போல் நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம், அழகாக டிசைனிங் பண்ணலாம். இதோடைய ஒப்பாசிட்டி கூட இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 10 வச்சுக்கிறேன். சரிங்களா, 10 வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் 0.5, மற்றதுக்கு 5 பிக்சல் வந்து 5% வச்சுக்கலாம். ஏன்னா எழுத்து எழுதும்போது இந்த லோகோ வந்து திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எழுத்து வந்து தெரியாது. இப்போ பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா, இதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தேவையான இந்த லெட்டர் பேர்டு டிசைனிங்கை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். கலர் இது தான் வைக்கணும் அப்படிங்கல. இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த லோகோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணலாம், லோகோலேருந்து ஒரு கலர் எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். பட் அந்த க்ரீன் வந்து எனக்கு அவ்வளோவா ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு கலர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது. அந்த கலர் நான் போட்டோம்னா கூட என்ன பண்ணோம், லோகோக்குள்ளே இருக்க கலரை கூட நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கலர் மட்டும் இல்லை, இங்கே ஒரு ப்ளூ கூட எடுத்துக்கலாம், லைட் ப்ளூ இந்த மாதிரி. சரிங்களா, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. க்ரீன் வச்சுருவோன்னு வச்சுங்களேன், இப்போ க்ரீன் கலர் வைக்கிறோம்னா லைட் க்ரீனாக இந்த மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ தான். பட் எனக்கு எல்லோவே போதும், எனக்கு எல்லோ ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் எல்லோ கலர் நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலரை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படி, அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்குங்க. அதுக்கும் நான் சொல்கிறேன். இந்த ஃபோர்க்ரவுண்டில் இருக்க கலரு இங்கே ஃபில் ஆகணும், நீங்கள் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ ஒரு டார்க் கலர் வச்சுட்டேன்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பேஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து ஃபில் ஆகும். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பேஸ். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு தேவையான டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,